வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல உங்களை அக்கறை சேர்க்கிறது ஆண்டவர் தெரியாம நீங்க படகை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு படகை ஓட்டிக்கிட்டு இருக்க? நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால படகுல இவ்வளவு பிரச்சனை. கொண்டு போவோம் என்று சொன்னவர் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடத்துவேன் என்று சொன்னவர் நடத்துவார். குடும்பத்தை கொடுத்தவர், ஊழியத்தை கொடுத்தவர், பிள்ளையை கொடுத்தவர், சபையை கொடுத்தவர், பட்டணத்தை கொடுத்தவர், அவர் கொண்டு போவார். நாம என்ன பண்றோம்? சுயத்துல முடிவெடுத்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் போறேன். பேதுரு சொல்லியிருப்பார், ஆண்டவரே நீங்க டிரைவ் பண்ண வேணாம், நான் என்ன பண்றேன், நான் இந்த போட்டை நடத்துறேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவரிடத்துல விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி விட்டு கொடுக்காம அவரை படகுல வச்சீங்கன்னா அவர் தலையில எடுத்துட்டு போய் பின்னணியத்தை போய் படுத்துருவார். ஆனா ஆட்டோமேட்டிக்கா சதைய ஆரம்பிச்சிடும். ஒரு கொந்தளிப்பு வந்தா தானாகவே சமுத்திரத்துல மூழ்க ஆரம்பிச்சிடும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பின்னணியத்துல ஒரு தெய்வம் படுத்து கிடக்குற. பின்னணியத்துல இருக்கிற இயேசுவை போய் எழுப்ப நீ கடமைப்பட்டிருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை எழுப்ப மறந்துடாதீங்க.